நம்முடைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் மற்றும் சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் திரு குமார் அவர்கள் இணைகிறார். குமார் சார் வாங்க, நான் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார், 4 நீதிமன்றங்களுடைய கருத்து ஒரு புறம் என்னன்னா, அதாவது ஏற்கனவே நீங்கள் இணைவதற்கு முன்னாலே பேசணும், அதாவது ஓபிசிகளுக்கான இந்த கிரிமிலேயர் விவகாரம் 1992 நான் அது குறித்து 16-11 சொன்னது. அதுக்கப்புறம் நீதிபதி ராமநாதன் கமிட்டி 1993. இப்போது தலித் மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் சொல்கின்றார்கள். ஆனால் நான் என்ன கேட்கின்றேன், அரசியலமைப்பில் கிரிமிலேயர் என்ற ஒரு வார்த்தை இல்லை. இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கான கால வரம்பு இல்லை. 3 அடிப்படையிலே அரசியலுக்கு தனி தொகுதிகள், கல்விக்கான வேலை வாய்ப்பு, அரசியலுக்கு 10 ஆண்டு மட்டும் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட கல்வி வேலை வாய்ப்பிற்கெல்லாம் அதற்கான லிமிட்டேஷன் இல்லை, ஒரு பவுண்டரி இல்லை, எல்லை இல்லை. ஆனாலும் இந்த கிரிமிலேயர் என்று புதிதாக புகுத்துவது அரசியலமைப்பில் இல்லாத ஒன்றை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அது இப்போ ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்ல கூட கிரிமிலேயர் கொண்டு வந்தாங்க இல்லையா, அத போல இதுலயும் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறாங்க. நான் இதுல பொதுவான கருத்து இது என்னன்னா, சொல்லுங்க. அதாவது தகுதியும் திறமையும், அதாவது சர்வதேச சமூகம் ஒரு மனிதனுக்கு என்ன தகுதி, படிப்பினுடைய உயர்ச்சி, அதனுடைய ஒரு டாப் லெவல் எஜுகேஷன், அதாவது யாழ்ஸ்டிக், ஒரு நல்ல படித்தவர் அல்லது நல்ல வேலை தகுதி உள்ளவர் என்று கருதக்கூடிய சர்வதேச சமூகம் கருதி சர்வதேசம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம திணிக்கிறது மூலமா அது வந்து வராதுங்கிறது என்னுடைய கருத்து. சரி. ஏன்னா தகுதி என்பது முறையா இளம் வயதுல இருந்து படித்து குறுக்கு வழியை ஃபாலோ பண்ணாம, கல்விய கிளாஸ்ல பாடம் நடத்தும் போது ஒழுங்கா கவனித்து, அதே போல ஒரு வேலையை ஜாயின் பண்ணா அந்த வேலையை இன்வால்மெண்டோட செய்து, அதுல அந்த வேலைக்கு ஒரு கௌரவத்தை வாங்கி கொடுத்து அப்படி பதவி உயர்வு அப்படி வரணும். ஆனால் யாரோ திணிச்சு அதுல பதவி உயர்வு வந்துடும், சமூகத்துல யார்கிட்டையாவது மரியாதையை மிரட்டி வாங்க முடியுமா, அதுல யாருக்காவது திணிச்சா அந்த மரியாதை இருக்குமா? அதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல, இப்போ நான் குமார் சார் என்ன கேட்கிறேன், சர்வதேச அளவில் அந்த மெரிட் அடிப்படையில் நீங்க சொல்றது எனக்கு புரிகிறது. தகுதி உள்ளவர்கள் மேலே வர வேண்டும், அமெரிக்காவிலும் யூரோப்பிய யூனியனிலும் கனடாவிலும் மற்ற நாடுகள் என்பதை நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படித்தானே நான் சொல்வது? நான் இப்பொழுது உங்கள்கிட்ட கேட்கிறது, சர்வதேச நாடுகளில் இந்த சாதி ஒரு தலித்துகளுக்கான 2 விதமாக சர்வதேச நாடுகளில், ஐரோப்பியன்களில் அவர்களுக்கு அடக்கம் செய்வதற்கு கல்லறை தோட்டங்கள் இல்லை. அங்கே மத வழிபாட்டு இடங்களில் 2 முறை இல்லை. அங்கே யார் வேண்டாலும் பாதிரிகள் ஆகலாம், யார் வேண்டாலும் முல்லாக்கள் ஆகலாம். அங்கு கடவுளின் ஒரு நிமிஷம் அங்கே கடவுளின் பெயரால் பொதுக்குளத்தில் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் குளிக்க முடியவில்லை, இன்றைக்கும் முடிவெட்ட முடியவில்லை, இன்றைக்கும் சைக்கிளில் போக முடியவில்லை. மாப்பிள்ளை என்று சொன்னானா, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் உயர் சாதிய மாப்பிள்ளை என்று சொன்னானா அடித்து நொறுக்கிறார்கள். 12 மார்க் எடுத்தன 17 இடத்துல வெட்டுறாங்க. இது சர்வதேச சமூகத்துல இல்லையே குமார் சார்? இதுக்கு என்ன தெரியுமா மருத்துவம், இதுக்கு சரியான வைத்தியம் என்னன்னா ஒழுங்கா படிக்கணும். இடஒதுக்கீடு எனக்கு இடஒதுக்கீடு என்பது எனக்கு இல்ல, இடஒதுக்கீடு யாரெல்லாம் கிளைம் பண்றாங்களோ நான் உட்பட அது எனக்கு கௌரவ குறைச்சல். மற்றவங்களை விட நான் எனக்கு முடியல, எனக்கு தகுதி இல்லை, என்னால படிக்க முடியல, எனக்கு ஏதாவது கொடுக்கன்னு கேட்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த இடஒதுக்கீடு. அதெல்லாம் தப்பு சார், உங்க பர்செப்ஷனே தப்பு சார். இடஒதுக்கீடு அதனால இடஒதுக்கீடு மருத்துவ வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களுக்கான உரிமை. நீங்க சொல்றதுனால வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களுக்கான உரிமை சார். நீங்க ஒரே ஒரு இன்டர்பிரேஷன் சார். யாத்ஸ்டிக்னு சொன்னீங்க சார். யாத்ஸ்டிக் இங்க வாய்ப்புக்கே ஒரு யாத்ஸ்டிக் வச்சது யாருங்க சார்? அதாவது எனக்கு மெரிட் இருக்கா இல்லையான்னு குறிக்கிறாதீங்க. நீங்க பேசும்போது குறிக்கிறாங்க. இந்த கண்ணியத்தை நீ கடைபிடிக்கணும், இதுக்கே ஒரு தகுதி வேணும். இந்த கண்ணியத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு தகுதி வேணும். மெச்சூரிட்டி என்பது சார், நீங்க தவறான ஒரு கருத்தை சொன்னா எடுத்து வைக்கிறீங்க சார். நீங்க சொல்லுங்க. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு எதுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்காரு? கற்ற கல்விகளை நான் போட்டி நான் எதுக்கு தயார்? நான் படிக்க என்ன போல சக மாணவன் படிக்கிறான், 90 மார்க் 100 மார்க் வாங்குறான, நானும் வாங்குவேங்கிற எண்ணத்தை நீங்க மாணவர்களுக்கு ஊட்டவே இல்லையே. நீங்க 50 மார்க் 60 மார்க் எடுத்தா போதும், இடஒதுக்கீடு 70 வருஷங்கள். ஒரு நிமிஷம் ஐயா குமார் சார்ட்ட நான் கேட்கிறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். மனிதர்கள் அனைவரும்
ஒரே மூலத்திலிருந்து தான் படைக்கப்பட்டார்கள் என்ற கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கோம். ஒரு நிமிஷம். அதே சமயம் அவர்கள் காலப்போக்கில் சாதி என்ற அமைப்பில் சிக்குண்டு பொதுக்குளத்தில் குளிக்க முடியாத நிலையும், நான் சொன்னது திருக்கோயில்களுக்குள் செல்ல முடியாத நிலையும், இன்றைக்கு முடிவெட்ட முடியாதெல்லாம் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு, வட இந்தியாவில் இல்லை. நீங்கள் போனால் கழிவிடக்கூடிய கங்கை ஜலத்தை கொண்டு கழிவிடக்கூடிய அளவுக்கு ஒரு சமூகம் கீழே போயிருக்கிறது என்றால் அதையெல்லாம் சரி செய்வதற்கு வரையும் அவர்களுக்கு இந்த மாதிரியான அந்தஸ்துகளும் இடஒதுக்கீடும் தேவைதானே. இது அமெரிக்காவில இல்லையே, அரபு யூனியனில் இல்லையே, யுஏஇல இல்லையே, ஐரோப்பால இல்லையே. அதற்குத்தான் ஒரே நிவாரணி கல்வி. இடஒதுக்கீட்டு எனக்கு வேண்டாம், இடஒதுக்கீடு எனக்கு வேண்டாம், எனக்கு கல்வி எல்லாத்தையும் தேடி கொடுக்கும், என்னுடைய கௌரவத்தை கல்வி தேடி கொடுக்கும். நான் எதற்கும் குறைந்தவன் அல்ல, அவனை விட நான் குறைந்தவனே அல்ல முடிவு பண்ணி வந்துட்டான்டா அவனுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. நான் ஐயாட்ட கேட்கிறேன் குமார் ஐயா, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு சென்னையிலையும் டெல்லியிலையும் சிபிஎஸ்சிலலாம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து பணம் படிப்பதற்கும் நீட்டுக்கு போறதுக்கும் வசதி இருக்கு. மலை கிராமங்களான இந்த தலித் மக்களுக்கும் இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை இந்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா? அதே தலித் மக்களும் ஷெட்யூல் ட்ரைபும் தான் இப்போ நீட்ல பாஸ் ஆயிருக்காங்க. நீட்டே வேண்டாம்னு நம்மளே தான போராட்டம் நடத்துறோம். நான் ஒரு உதாரணத்துக்கு கேக்குறேன், உங்கள்ட்ட ஒரு உதாரணத்துக்கு கேக்குறேன். இல்ல நீங்க கேக்குறது கேளுங்க, நீங்க என்ன வேணா கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே நீட்டால நீங்க சொல்ற அதே ஷெட்யூல் ட்ரைப் தலித்துகள் எல்லாம் பாஸ் ஆயிருக்கு. ஆட்டோ டிரைவருடைய மகள் பாஸ் ஆயிருக்கிறது. அதனால அதையும் நம்ம வேண்டாங்கிறோம். ஒரு சைடுல அதையும் நம்ம வேண்டாம் நாம தான் சொல்றோம். நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய ஒரே கருத்துல என்ன தெரியுமா, இடஒதுக்கீட்டுக்கு ஒரு கீவுல நம்ம நின்னுகிட்டு எனக்கு சமூக அந்தஸ்து வேணும்னா கிடைக்காது சார், 100% கிடைக்காது. சைக்காலஜி இது. சுருக்கமா நிறைய கருத்து, ரொம்ப சுருக்கமா. இப்ப இவ்வளவு கருத்தினுடைய சுருக்கத்தை தான் நான் முதல்ல பேசும்போது சுத்தி அந்த இடத்துக்கு தான் வருவோம். சரி, அந்த புள்ளிக்கு தான் வருவோம்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சொன்னேன். நான் சொல்லுவது, சமுதாயத்துல ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகம் இழிவா பார்க்கிறதுங்கிறது சுத்தமா ஒழிக்கப்பட்டுட்டா அப்படின்னா சட்டத்துல தான் இருக்கு, ஒழிக்கணும்னு சட்டம் இருக்கிறது. ஜாதி பெயரை சொன்னா திட்டினா கடுமையான அஃபென்ஸ், ஆன்டி டிஃபெக்ஷன் லா எல்லாம் வந்துடும். நிறைய தீண்டாமை ஒழிப்பு சட்டங்கள்லாம் நிறைய நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனால் நான் சொல்ற உண்மையான மரியாதை ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், ஜாதி மத துவேஷமற்ற ஒரு சரியான ஒரு உயர்ந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுன்னா கல்வி மட்டும்தான் அது அவனுக்கு சரி பண்ணி கொடுக்கும். அந்த கல்வியை யாரும் சட்ட பாதுகாப்போட அந்த கல்வி முழு தைரியத்தோட அவனை தூக்கி நிறுத்தும். அவன்கிட்ட எல்லாரும் கை நின்று தொழ வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த எந்த சமூகத்திலிருந்து வந்தாலும், ஷெட்யூல் ட்ரைபாய் இருந்து வந்தாலும் சரி, தலித் சமூகத்திலிருந்து வந்தாலும் சரி, மற்ற எந்த சமூகத்திலிருந்து வந்தாலும் சரி, ஒரு நீதிபதியாகவோ ஒரு ஐஏஎஸ் ஆகவோ அங்க ஒரு நல்ல மனிதராக, ஒரு கடமை உணர்வு மிக்கவராக, நாட்டுப்பற்று உள்ளவராக, தேசத்துக்கு சேவை செய்யக்கூடியவராக, தேசத்தை முன்னேற்ற அக்கறை உள்ளவராக ஒரு மனிதர் பிரபலப்படுத்தப்பட்டார் என்றால் அங்க ஜாதி மதம் எல்லாம் தூளா போய்விடும். அவர் காலில் மண்டியிடும் எல்லா சமூகமும். இந்த பாயிண்ட் நீங்க மாணவர்களுக்கும் மற்ற எல்லார்களுக்கும் விவாதத்துக்கு, குழந்தைகளே நீங்க இவ்வளவு படிச்சா போதும், நீங்க படிக்க வேண்டியதே இல்ல, நீங்க உங்களுக்கு எல்லாம் வைஸ் சான்சலர் ஆகணும் பேசுறவங்களுக்கு இந்த அட்வைஸை நீங்க சொல்லணும் என்றது என்னுடைய விருப்பம். படிக்காம ஒருத்தர் வைஸ் சான்சலர் ஆகணும், இந்த மாதிரி தான் சார் கவுண்டர் ப்ராடக்ட். சார் ஒரு ஐஏஎஸ் சார் நீங்க பாருங்க, ஒரு ஐஏஎஸ் அவரே காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணிட்டான்னு சொல்லிருக்காரு. நீங்க சொல்றதுனால இன்னைக்கு நாட்டுல பிரசிடென்ட் எப்படி சார் பர்சீவ் பண்றீங்க? 2% காலி பண்ணிருக்கீங்க சார், இந்த அசிங்கப்படுத்துறீங்க சார். போதும்.